கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 16 முதல் சில வசனங்கள். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றி அவருடைய சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவருடைய இனத்தாரை விட்டு ஜனத்தாரை விட்டு அவர் சொந்த தேசத்தை விட்டு வேர் பிரித்து அவரை நடத்தினார். ஆம், தானியேலை கூட அவருடைய அரண்மனையில் அவருடைய சுய ஜனத்தாரை விட்டு அந்நிய ஜனத்தாரை விட்டு அந்த அரண்மனையில் இருந்த 600 பேரை விட்டு ஒரு வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படி கர்த்தர் அவருக்கு கிருபை அளித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் இந்த உலக மக்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு அழைத்து வருவதற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு அவர்களை திருப்புவதற்கு அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்கு முதலாவது நாம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு வேர் பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவிக்கும்படி கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேர் பிரிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான நம்முடைய நடைமுறை பாவனைகளில் நம்முடைய சுபாவங்களில் கர்த்தர் அதை எதிர்பார்க்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும்
வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவித்து இந்த உலகத்தில் இருக்கிறதான இருளில் உள்ளவர்களை கர்த்தருடைய ஆளுகைக்குள் கொண்டு வரும்படியாய், கர்த்தருடைய ஒளியினிடத்திற்கு கொண்டு வரும்படியாய், சாத்தானுடைய அதிகாரத்தில் உள்ளவர்களை தேவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரும்படியாய், அவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக திருப்பும்படியாய், அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாய் தேவ சமூகத்தில் அனுதினமும் செபிப்போம். ஒரு வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.